வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ்ல இருந்து நேற்றைய தினம் நம்ம துஷார் அவர்கள் எலிமினேட் ஆயிருக்காங்க. மொத்தம் 12 பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க. அதுல லாஸ்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரவீன் அண்ட் துஷார், ரம்யா இவங்கலாம் இருக்காங்க. இவங்க 3 பேர்ல யாராவது 2 பேர் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, முதல் எவிக்ஷனா நம்ம துஷார் அவர்கள எலிமினேட் பண்ணிட்டாங்க. நேத்து அவர் எலிமினேட் அப்படின்னு அறிவிச்சதையுமே ரொம்பவே கண் கலங்குனது நம்ம இவங்க தான். யாரு? அவங்க கூடவே சுத்திட்டு இருந்த லவ்வர் அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி கப்பல்ஸா சுத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, ஆரோரா. அவங்க தான் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அதை எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க. அழுகாத, அழுவுறதா இருந்தா அழுதுரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு சைடு சொல்றாரு. இங்க விக்கல் சுக்ரம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆறுதல். அடுத்து கமருதீன் ஆறுதல் சொல்றாங்க. வெளியே போகும்போது இதெல்லாம் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா, ஃப்ரீயா விடு, வெளியே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் அவர்கள் போயிட்டு அரோராட்ட பேசிட்டு போனாரு. அங்க இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிளாப் பண்ணி அவரை வெளியே அனுப்பி வச்சாங்க. அழகா துஷார் பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு வரேன்ப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தது ஆரோரா. அதுக்கப்புறம் போயிட்டு வீட்டுல ரொம்பவே அழுதுருக்காங்க. ஸோ எப்படி நான் சர்வே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வெளியே பேசாம என் கூட போயிடலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு கமருதீன் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அரோராவோட ஃபீலிங்கை அங்கே வெளிப்படுத்திட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மேடைக்கு வந்ததையும் அவரோட ஏவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க விட்டதுக்கப்புறம், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாரு. அதுலயும் குறிப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு தான் நீ ரொம்ப நல்லாவே பேசியிருந்த, அது மட்டும் தான் இந்த வாரத்துல நீ நல்லா பண்ணியிருந்த, ஆனா நீ இப்ப வெளியே வந்துட்ட அப்படிங்கிறாப்புல சொல்லியிருப்பாரு. உள்ளுக்குள்ளவங்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு கேட்கும்போது, பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க இண்டிவிஜுவலா கேம் ப்ளே பண்ணுங்க. அப்பதான் உங்களால இருக்க முடியும். அப்படி நீங்க இண்டிவிஜுவலா கேம் ப்ளே பண்ணல, இல்ல நீங்க குரூப்பஸமா இருந்துகிட்டு, 2 பேரோட இருந்துகிட்டு ஒருத்தர் நிழலுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன மாரி நீங்க இங்க வெளியில தான் நிக்கணும். ஸோ அதனால இண்டிவிஜுவலா கேம் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கண்லாம் கலங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. எந்த விஷயம் தப்பா சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா, ஆரோராவும் இவரும் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கு இருந்தத சொல்லியிருக்காரு. அதுவும் ஆடியன்ஸ பார்த்து சொல்றாரு. எல்லாருமே தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஆரோரா நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. ஆனா வெளியில பார்த்தா, எங்க 2 பேரும் ஒரு மாரி தப்பா ப்ராஜெக்ட் பண்ணி வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது முற்றிலும் தவறு அப்படிங்கும்போது, விஜய் சேதுபதி டக்குன்னு மைக்க புடுங்கி, உன் வாய் தான் பிரச்சனையே. உன் வாய் தான் கம்முனு கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஸோ அவரும் பார்த்துட்டீங்கன்னா, ஹேப்பியா கிளம்பி போயிட்டாரு. உள்ளுக்க ஆரோரா இனிமே எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு தான் தெரியல. இருந்தாலும் ஆரோரா அடுத்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா அவங்க எலிமினேட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் ஏதோ தப்பிச்சதுனால அவங்க சேவ் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள பெருசா ஒண்ணும் பண்ணல. துஷாரோ அவங்களும் எதுவுமே பண்ணல. நேத்து உள்ளுக்கும் கலாய்ச்சிருப்பாரு விஜய் சேதுபதி. இவ்வளவு நாளா நீ எதுவுமே பண்ணல. அதாவது ஒரு ஒப்பீனியன் பாயிண்ட் கேட்கும்போது திவ்யா அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. அவங்க கப்பல்ஸா போயிட்டு சாண்ட்ராவும் இவரும் பிரஜன்னு பேசிட்டு இருக்காங்க. தனியா போய் உட்காந்து பேசுறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கு நீங்க என்னம்மா பண்ணீங்க 4 வாரமா? நீங்களும் அதுதானே பண்ணீங்க. மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு குசு குசுன்னு பேசுனீங்களே, மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. அப்ப நீங்களும் தனியா போயிட்டு பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களோட பிரைவசிய நீங்க பண்ணும்போது, அவங்க அவங்க அப்படி இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே. இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல நாக் அவுட் பண்ணிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு துஷாரோட இந்த 5 வார பயணத்துல பெரிய அளவுல அவர் சாதிக்கல அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ துஷார் இந்த 5 வாரம் இருந்ததே பெரிய சாதனடா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.